சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், வரப்பெல்லாம் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. அந்த இடத்துல ஒன்றும் வருமானம் ஒன்றும் வரல. அதனால் இந்த பக்கம் வந்தால் ஏதாவது வருமானம் வரும் அப்படிங்கிற இதில் இங்கே உட்காந்துருக்கேன். சரி சாமி, ரொம்ப நாளாக மாதிரி வயசாயிடுச்சு, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரைவில் பொண்ணு கிடைக்கும். உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. போனால் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஆசீர்வாதம். வாங்க வாங்க சாமி. வாங்க சாமி, தொழில் பண்ணலாம் இருக்கு, எதுவும் சரி வர மாட்டேங்குது. ரொம்ப லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்குது. ஏதாச்சும் கிடைக்குமா இருக்குது வரலாம்? கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் தேடி வந்தது கிடைக்கும். உங்கள் கை விட்டு போன பணமும் கிடைக்கும். விரைவில் நீங்களும் பெரிய ஆளாக ஆகுவீங்க. சரிங்க சாமி. சாமி வணக்கம். சின்ன பரிகாரம் தேடி வந்தேங்க சாமி. சொல்லுங்கள். நான் ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருக்கேன். சரி. நிறைய இடத்துல காசு கொடுத்து லாக் ஆகி போச்சு. நம்ம கொடுத்த காசும் வர மாட்டேங்குது, நம்மக்கிட்ட வாங்கணும்னு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறான். சரி. உங்களே ரொம்ப நாளாக இந்த கோயிலில் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே சிவனை பார்த்துக்கலாம். அதனால் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பரிகாரம் கேட்டால் நல்லது நடக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க ஊரில். சரி. அதனால் உங்கள்கிட்ட ஒரு பரிகாரம் கேட்டு தொழிலில் நல்லபடியாக முன்னேறணும், எனக்கு விட்ட காசுலாம் கிடைக்கணும் சாமி. அதுக்கு ஒரு நல்லது சொல்லுங்கள் சாமி. கண்டிப்பாக கிடைக்குங்க. ம் இந்த சிவனாடியார் கோயிலுக்கு ம் ஒரு 3 பௌர்ணமி ம் வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ம் விளக்கு ஏற்றுங்க. சரிங்க. ஒரு 3 வாரத்தில் உங்களுக்கு தேடி எல்லாமே கிடைக்கும். அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க. ம் வரும்போது கனி வாங்கிட்டு வாங்க. நல்லதுங்க சாமி. வாங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சாமி. வாங்க 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 போயிட்டு வரேங்க சாமி. வாங்க சார்.